Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சாட்ஸ்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பட் இந்த ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இந்த சட்னி செஞ்சு green சட்னி செஞ்சு அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த green சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த சட்னி வந்து சாண்ட்விச், பஜ்ஜி, சமோசா, போண்டா, சிக்கன் கபாப், கட்லெட், மசால் பூரி, பேல் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாரில் ஒரு கப் மின்ட் லீஃப் எடுத்துக்கலாம். புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட கொத்தமல்லி தழை அதுவும் ஒரு கப் தான், ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இது கூட ஒரு அரை வெங்காயம், 2 பல் பூண்டு, இது கூட ஒரு 4 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், எலுமிச்சை சாறு. நான் ஒரு ½ லெமன் எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு, சீரகம் தூள், சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா நைஸாக சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சட்னி வந்து எல்லா ஸ்டார்டருக்குமே நல்லாயிருக்கும். லைக் கபாப்க்கு நல்லாயிருக்கும், போண்டா பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் கட்லெட், சாண்ட்விச், சமோசா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.